கனடா வாழ்வில் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு வாகன விபத்தில் தாங்கள் சிக்கியிருக்கலாம். அந்த விபத்தில் தாங்கள் 100% அட் ஃபால்ட் என சொல்லப்படும் 100% தப்புக்குரியவர் என்ற நிலைமையாகவும் இருந்திருக்கலாம். காலம் கடந்து சில காலங்களின் பின்பு தங்களுக்கு எதிராக பெருந்தொகையில் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நீதிமன்றத்தில் நட்டவுடு கோரி வழக்கு தொடர்ந்த பல பக்க ஆவணப்பத்திரங்கள் வீடு தேடி வந்திருக்கும். இந்த நிலைமையில் தங்களின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன? இதுவே நாம் இன்று அலசப்போகும் தகவலாகும். விபத்து நடந்த நாள் தங்கள் வாகனத்துக்கு வலிமையான காப்புறுதி இருந்திருந்தால் இந்த வழக்கு பத்திரத்துக்கு தாங்கள் இன்றுமே அச்சப்பட தேவையில்லை. இதற்காக எந்த ஒரு செலவுகளையும் தாங்கள் மேற்கொள்ள தேவையில்லை. தங்களின் வாகன காப்புறுதியில் ஏனையோருக்கு விபத்தில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நட்டஈடு வழங்கும் லைபிலிட்டி கவரேஜ் என்று சொல்லப்படும் பொறுப்பு காப்புறுதி பிரிவு உள்ளது. அதற்கும் சேர்த்து தாங்கள் கட்டணம் செலுத்தி வருகின்றீர்கள். இந்த வழக்கில் தங்களுக்காக வக்கீலினை அமைத்து வாதாடுவது, நீதிமன்ற செலவுகள் உட்பட முடிவு செய்யப்படும் பெருந்தொகை நட்டஈட்டினை வழங்குவது போன்ற எல்லா விடயங்களையும் தங்கள் வாகன காப்புறுதி கம்பெனியே பார்த்துக்கொள்ளும். தங்களுக்கு அனுப்பப்பட்ட பத்திரங்களின் பிரதிகளை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பத்திரங்களினை தங்களின் வாகன காப்புறுதி கம்பெனியுடன் சமர்ப்பித்து விடல் வேண்டும். அவர்கள் அதனை பார்த்து கொள்வார்கள். ஏதாவது தகவல் தேவைப்படின் தங்களின் சாட்சியங்கள் கேட்பார்கள். அதற்கு ஒத்தாசை வழங்கினா சரி. டோட் கிளைம் என ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும் இந்த பெருந்தொகை நட்டஈடு கோரல் வழக்கில் விபத்தில் பாதிக்கப்பட்டவர் நிரபராதியாக இருந்து உடல் காயம் என்பது அவரின் வாழ்வில் இயங்கு சக்தியினை, அதாவது கட்டாஸ்ட்ரோபிக் இம்பேர்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற இந்த இயங்கு சக்தியினை நிரந்தரமாக வாழ்வில் பாதிக்கும் அளவில் உள்ளது என்பது கம்பெனியின் மருத்துவ புலனாய்வுகளில் சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்கப்படும் பொழுதே இந்த பெருந்தொகை நட்டஈடு கிடைப்பதற்கு சாத்தியமாகலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி உடல் காயங்களில் நிரந்தரமாக வாழ்வின் யங்கு சக்தியினை பாதிக்கும் அளவுக்கு பாதிப்பில்லாதவர்கள் பெருந்தொகை நட்டஈடு பெறலாம் என்று நினைத்து வழக்கு தொடர முயற்சிப்பது பல இடங்களில் நடந்துள்ளது. ஆனால் நீதிமன்றம் எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. காப்புறுதி கம்பெனிகளும் கண்ணை மூடிக்கொண்டு பணத்தினை நட்டஈடாக வழங்கப் போவதும் இல்லை. இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.